ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்பிஐ பேங்க்கில தான் வந்து உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்தோன்னா, எக்ஸாம் கிடையாது. டைரக்ட்டா உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்க போது. ஒரு பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப். ஸோ சேலரின்னு பொறுத்தவரைக்கும் ரூ. 85,000 உங்களுக்கான ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வந்து இருக்க போது. ஸோ ஃபீஸ் இல்லாத கேட்டகரினா எஸ்சி, எஸ்டிக்குலாம் வந்து ஃபீஸே வந்து கிடையாது. பிடபிள்யூடிக்கும் வந்து ஃபீஸ் கிடையாது. ஆன்லைன் மோட்லயே அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 4th மார்ச் தான் வந்து இதுக்கான லாஸ்ட் டேட். 38 மாவட்டத்தினருமே விண்ணப்பிக்கலாம். இப்ப இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ். உங்களுக்கு வந்து பாருங்க எஸ்பிஐ வங்கியிலேருந்து பார்த்தீங்கன்னா, இந்த நிரந்தரமான இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. இதுதான் வந்து உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இதில வந்து பாருங்க ஸ்பெஷலிஸ்ட் கேடர் ஆஃபீசருக்கு வந்து பாருங்க உங்களுக்கு இப்போ போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. இதிலேயே வந்து பாருங்க ரெகுலர் பேசிஸ்னே குடுத்துருக்காங்க பாருங்க. உங்களுக்கு பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். இதில வந்து பாருங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. 13th பிப்ரவரிலேருந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்கு. க்ளோசிங் டேட் வந்து பாருங்க 4th மார்ச் வரைக்கும் நீங்க வந்து ஆன்லைன் மோட்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. ஸோ இதில வந்து பாருங்க உங்களுக்கு எந்த டைப்ல வந்து போஸ்டிங்ஸ் வந்திருக்குன்னா, மேனேஜர்ல வந்து பாருங்க கிரெடிட் அனலிஸ்ட் கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமா வேக்கன்சிய பொறுத்தவரைக்கும் 50 வேக்கன்சி இருக்கு. அந்த வேக்கன்சி எல்லாமே வந்து பாருங்க உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸா வந்து பிரிச்சு குடுத்துருக்காங்க. இதில ரெகுலர்ல வந்து பார்த்தோன்னா 48 வேக்கன்சியும், பேக்லாக்ல வந்து ஒரு 2 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்ட பொறுத்தவரைக்கும் மினிமம் 25 இருக்கணும். மேக்ஸிமம் 35 வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து உங்களுக்கு எங்க இருக்குன்னா, எனிவேர் இன் இண்டியான்னு குடுத்துருக்காங்க. இந்தியாக்குள்ள உங்களுக்கு எங்க வேணாலும் இதுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும். நம்ம தமிழ்நாட்ல தான் உங்களுக்கான மோஸ்ட்டா வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து போடுவாங்க. ஸோ அதே மாரி உங்களுக்கு செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து எழுத்துத் தேர்வு அந்த மாரி எதுவுமே கிடையாது. ரிட்டன் எக்ஸாம் அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் ஆகுறவங்க எல்லாத்துக்கும் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு டைரக்ட்டா வந்து இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப். உங்களுக்கு இன்டர்வியூ வச்சு வந்து பார்த்தோன்னா, அந்த ஜாப் வந்து உங்களுக்கு வந்து எடுக்குறாங்க. ஸோ இந்த வேலைக்கான சேலரிய பொறுத்தவரைக்கும் பாருங்க, உங்களுக்கு வந்து பேசிக் பே வந்து ரூ. 63,840 சேலரி வந்து உங்களுக்கு இருக்கும். இது இல்லாம உங்களுக்கு டிஏ, ஹெச்ஆர்ஏ, சிசிஏ இந்த மாரி வந்து எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கு. இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் சேர்த்துனீங்கன்னா, உங்களுக்கு உங்க கைக்கு வந்து பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் மந்த்தே வந்து 85,000 கிட்டக்க உங்களுக்கு சேலரியே வந்து வரும். இதில வந்து பாருங்க புரோபேஷன் பீரியட் வந்து உங்களுக்கு வந்து இருக்கு அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. 2 வருஷம் வந்து பார்த்தோன்னா, புரோபேஷன் பீரியட் வந்து இருக்கும். இது எல்லா சென்ட்ரல் கவர்ன்மென்ட் ஜாப்லயுமே வந்து பார்த்தோன்னா, கம்பல்சரி பண்ணிட்டாங்க. ஸோ அந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு பெர்மனன்ட் பண்ணிருவாங்க. இது வந்து பார்த்தோன்னா, அந்த புரோபேஷன்ங்கிறது வந்து பார்த்தோன்னா, ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ட்ரெய்னிங் பீரியட் மாரி தான். ஸோ ஆனா கம்பல்சரியா வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து கவர்ன்மென்ட் ஜாப் வந்து குடுத்துருவாங்க. இதில செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தவரைக்கும் பாருங்க, ஆல்ரெடி நான் சொன்னது தான். உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு டைரக்ட்டா வந்து இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்கும். ஸோ அந்த இன்டர்வியூக்கு வந்து பார்த்தோன்னா, 100 மார்க் வந்து இருக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அதில யார் அதிக மார்க் எடுக்குறாங்களோ, அத வச்சு தான் வந்து பார்த்தோன்னா, மெரிட் லிஸ்ட் வந்து அவங்க வந்து ரெடி பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் இதில சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து ஏதோ ஒரு கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்க முடிச்சிருக்கணும். எனி டிசிப்ளின்ல நீங்க முடிச்சிருந்தா இதுக்கு எலிஜிபிள். அதோட பார்த்தோன்னா, நீங்க எம்பிஏல ஃபினான்ஸோ இல்லன்னா பிஜிடிபிஏ இல்லன்னா பிஜிடிபிஎம், எம்எம்எஸ்ல வந்து ஃபினான்ஸ் இல்லன்னா சிஏ, சிஎஃப்ஏ, ஐசிடபிள்யூ இந்த மாரி நீங்க ஏதோ ஒண்ணு பண்ணியிருந்தா நீங்க வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. டிகிரி முடிச்சுட்டு. ஸோ அது மட்டும் இல்லாம பார்த்தோன்னா, ஒரு 3 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து கேட்டிருக்காங்க. அது வந்து பார்த்தோன்னா, இந்த செக்டார்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 3 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். ஸோ இதுக்கு ஸ்பெசிஃபிக் ஸ்கில்ஸ் வந்து பாருங்க, ரெக்வயர்ட் ஸ்கில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இந்த ஸ்கில்ஸுமே வந்து நீங்க ரீட் பண்ணி பாருங்க. ஜாபோட ப்ரொஃபைல் வந்து பாருங்க, உங்களுக்கு எந்த மாரி நேச்சர் ஆஃப் ஜாப் வந்து இருக்கும், அதுக்கான ரோல்ஸ் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் என்ன அப்படிங்கிறத இதில குடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்க கரெக்ட்டா வந்து நீங்க ஒரு தடவ வந்து ரீட் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வந்து நீங்க ஆன்லைன் மோட்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் மோட்ல வந்து பாருங்க, அப்ளை பண்றதுக்கான லிங்க்குமே வந்து இங்க குடுத்துருக்காங்க. இந்த லிங்க்ல போய் நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து பாருங்க, உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து என்னென்ன அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பாருங்க, இந்த இடத்திலேயே வந்து குடுத்துருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி நீங்க வந்து அப்லோட் பண்ற மாரி இருக்கும். அதெல்லாம் நீங்க கரெக்ட்டா வந்து பார்த்துட்டு, இந்த ஃபைல் சைஸ்ல வந்து கரெக்ட்டா நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஃபீஸுமே வந்து பாருங்க, இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க, உங்களுக்கு எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடிக்கு வந்து ஃபீஸ் வந்து கிடையாது. இவங்கள தவிர்த்து மீதி இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு ரூ. 750 வந்து ஃபீஸ் வந்து நீங்க பே பண்ற மாரி இருக்கும். அது வந்து நீங்க ஆன்லைன் மோட்லயே இதுக்கான ஃபீஸுமே வந்து நீங்க பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வந்து பாருங்க, உங்களுக்கு ஹெல்ப் லைனுக்கு வந்து இங்க குடுத்துருக்காங்க பாருங்க இமெயில் ஐடி. இந்த இமெயிலுக்கு வந்து நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணி கூட உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்க வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். ஸோ வில்லிங்கா இருக்கிறவைங்க, ஸோ உங்களுக்கு 4th மார்ச்க்குள்ளார நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டேட் வந்து 4th மார்ச் தான் இதுக்கான லாஸ்ட் டேட். ஸோ இதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கீழ இருக்கும். செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.